தமிழக வெற்றி கழகத்திடம் இருந்து ஒரு கண்டன அறிக்கை சீமானுக்கு எதிராக வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசியலை பார்க்கும் பொழுது நமது எதிரி யார் என்பதை கண்டிப்பாக தீர்மானம் செய்துவிட்டுத்தான் அரசியலில் பயணத்தை தொடங்க வேண்டும். ஏனென்றால் அவர்களை எதிர்த்து மக்களை காப்பாற்றுவதுதான் அரசியலின் பயணம், மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை என்று கூட கூறலாம். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு மேலாக சீமான் அவர்கள் அரசியலில் பயணித்து வருகிறேன் என்று கூறுகிறார். ஆனால் இன்று வரை ஏன் ஒரு கவுன்சிலர் கூட ஆகவில்லை? ஏன் தற்பொழுது விஜய் அவர்கள் சீமானை தாக்கி பேசுவதற்கு காரணம் என்ன? நேற்று முன்தினம் திருவண்ணாமலையில் சீமான் அவர்களிடம் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது விஜய் அவர்களை தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சந்தித்ததை பற்றி உங்களது பார்வை என்ன என்று கேட்கும் பொழுது அது அவர்களது விருப்பம் என்று ஒரே வார்த்தையில் கூறியிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு மூளை இல்லை, பணம் இருக்கிறது, என்னிடம் பணம் இல்லை, மூளை இருக்கிறது என்று தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி தற்பொழுது திமுகவிற்கு எதிராக செயல்படக்கூடிய சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக செயல்படுவதற்கு காரணம் என்ன? இளைஞர்களது பட்டாளம் தமிழக வெற்றி கழகத்தில் அதிக அளவில் இருப்பதை சீமான் அவர்கள் உணர்ந்து விட்டாரா? குறிப்பாக சமகால சமூக சூழலில் அரசியல் கட்சிகள் தேர்தல் வியூக வடிவமைப்பாளர்களை நியமிப்பது அவசியம்தான் என்றும், அண்ணன் சீமான் அவர்கள் நடைமுறை அரசியல் யதார்த்தம் புரியவில்லை என்றும், ஒவ்வொரு தேர்தலிலும் கட்டுக்கதையே இழைப்பதை தேர்தல் வியூகமாக கொண்டுள்ளார் அண்ணன் சீமான் என்றும், வென்றால் மகிழ்ச்சி, தோன்றால் பயிற்சி என்று தமிழர் உறவுகளை சீமான் எத்தனை நாட்கள் தான் உசுப்பேத்தி கொண்டே இருக்கப் போகிறார்? திரள் நிதி வாங்குவதை வழக்கமாக வேண்டுமானால் சீமான் வைத்திருக்கலாமே தவிர அரசியலில் வெற்றி அடைவது, ஆலோசனைகளை பெறுவது என்ற எந்த ஒரு ஞானமும் அவர்களிடம் இல்லை என்பதை நாங்களே இப்பொழுது கூறுகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல ஆயிரம் தொண்டர்களை ஏமாற்றிவிட வேண்டாம் சீமான் அவர்களை என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தற்பொழுது கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்குத்தான் அரசியல் செய்கிறோம், நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசுவது போல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் தற்பொழுது செருப்பால் அடிப்பது போன்ற செய்தியை தான் தற்பொழுது சீமானுக்கு வெளியிட்டுள்ளது தமிழக வெற்றி கழகம். நாங்கள் தமிழக வெற்றி கழக வெற்றி பெறுவதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். எங்களது வேலையில் குறுக்கே வராதீர்கள், கிட்டத்தட்ட நீங்கள் பட்டிமன்ற பேச்சாளராகத்தான் இருக்கிறீர்கள் என்று விஜய் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.